குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. அந்த வகையில் மேலும் ஒரு சுவாரஸ்ய நிகழ்வாக விஜய் மற்றும் பிரசாந்த் கிஷோர் இடையேயான சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். விஜய் மற்றும் பிரசாந்த் கிஷோர் இடையேயான சந்திப்புடைய பின்னணி என்ன, எங்க, எப்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த சந்திப்பு? விரிவா பதிவு பண்ணுங்க. அரசியல் கட்சியில புதிய கட்சியாக பார்க்கப்பட்டாலும் முக்கிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரதான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் என்பது திகழ்ந்து வருவதாக அரசியல் நோக்கர்களாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது அதன் கட்சியினுடைய தலைவர் விஜயும் பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக பொறுப்பாளர் பிரசாந்த் கிஷோரும் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக புதிய தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் ஏற்கனவே தேர்தல் வியூக பொறுப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தொடர்ந்து ஆதிவர்ஜினா தொடர்ந்து நியமிக்கப்பட்டிருந்தார். தேர்தல் பணிகளை அவர் மேற்கொள்வார் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவர்ஜினா ஆகிய இருவருமே இணைந்து இந்த தேர்தல் பணியை மேற்கொள்வார் என தகவல்கள் வெளியாகி இருந்த ஒரு சூழல்ல தற்போது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பணியூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய விஜயை சந்தித்து பேசி வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பிரதான சந்திப்பை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் வருகின்ற 2026 பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் வியூக பொறுப்பாளர்களாக தொடர்ந்து செயலாற்றக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் மாதவ் அர்ஜுனா ஆகியோர் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டில் 120 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்க திட்டமிடப்பட்டிருந்த சூழல்ல தற்போது வரை 90க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்த கட்டமாக அமைப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக 2026 தேர்தல் வியூகத்தை வகுக்கக்கூடிய வகையில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வருவது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.